வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொலைப்பாளம் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய தொலைப்பாளம் நேரலை நிகழ்ச்சியில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தலைமை பண்புகளுக்கான வழிகாட்டி. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு தலைமை பண்பு அப்படின்னா என்னன்றது பற்றியும், அதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, எல்லாருக்குமே தலைமை பண்பு வேணுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட இணைகிறாங்க புதுச்சேரி கிளையின் இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஆர் தனபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேர்களே, இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு அதாவது தலைமை பண்புகளுக்கான வழிகாட்டி, அந்த தலைமை பண்புகளை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 22722487 மற்றொரு எண் 22722488. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி யூடியூப் சேனல் டிடி புதுச்சேரி அப்படின்ற யூடியூப் சேனல்லையும் வந்துட்டுருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு அழைக்கலாம். சார், இப்போ தலைமை பண்பு அப்படின்னு நம்ம சொன்னால் அது எல்லாருக்கும் தேவையா? தலைமை பண்பு பர்டிகுலராக இளைஞர்கள், மாணவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல தலைமை பண்பு அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு மனிதன் தன்னை மனிதனாக காட்டிக்கொள்வதற்கு தலைமை பண்பு முக்கியமாக ஒரு அங்கம் வகிக்கும். அப்படி விளங்கக்கூடிய பண்பு யாராருக்கு தேவை அப்படின்றது நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் தேவைப்படுது. தலைமை பண்புன்றது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான இது பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் வரும். அப்போ தலைமை பண்பு இந்த இடத்துல எங்கே வருதுன்னு பார்த்துட்டோன்னா, ஒரு வெளியே குழந்தை பிறந்தவுடன் அதுக்கு தலைமை பண்பை உருவாக்குவதற்காக குழந்தையை தலைமை பண்பு இயற்கையாகவே உருவாக்கி கொள்ளுகிறது. இயற்கையாகவே உருவாக்குவது. அப்போது இந்த குழந்தை வெளியே வந்த உடனே அழக்கூடிய அது முதல் வேலையை தன்னுடைய பசிக்கு என்ன இறை கிடைக்கும், பால் கிடைக்குமா, அந்த சிம்டம்ஸ் வந்துடுது. இல்லாட்டினா அதை கேட்கலன்னு சொன்னால் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்போவே தலைமை பண்பு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிடுது. முதல்ல அழுதால் பால் கிடைக்கும் அப்படின்னு அந்த கான்செப்டில் அந்த அதுக்கப்புறம் ஒரு வேலையாக அது நடக்கிறது, போகிறது, சாப்பிட்றதுல அப்படியே வளர்ந்து வரக்கூடிய மாணவர் பருவம் வரைக்கும் பெரியவர்களுடைய, தாய் தந்தையருடைய பண்புகளை அவருடைய நடவடிக்கை பார்த்து வளருது. ஒரு பக்கம் அவங்களுடைய இயற்கையாகவே உடம்பு ரீதியாக வரக்கூடிய பண்புகள். இதில் முக்கியமாக எப்படி லீட் பண்ணுறது, எப்படி தலைமை வகிக்கிறது அல்லது தலைமை பண்பை வளர்த்து கொள்வது, தன்னுடைய உடல் நலத்தை பேணி காப்பதற்கு தலைமை பண்பு முதல்ல தேவைப்படுது. அந்த ஐம்புலன்கள் சொல்லுவாங்க, கண்ணு, காது, வாய், மூக்கு, மெய்யின்னு சொல்லுவாங்க. அந்த ஐம்புலன்களை பற்றி என்னென்ன வேலை செய்யுதுன்றது அப்போது அந்த குழந்தைக்கு ஒன்று ஒன்றா தெரிய வருது. கண்ணுக்கு கலராக ஏதோ தெரியுது, போகணும், யார் பேரண்ட்ஸ் யாருன்றது ஒரு ஸ்டேஜ்லேயும் வயசுலேயும் தெரிய வருது. கையை எப்படி பயன்படுத்துறது, கால் எப்படி பயன்படுத்துறது, உடம்பை எப்படி பயன்படுத்துறது, எப்படி ஊர்ந்து செல்வது, எப்படி நடந்து செல்வது, எப்படி ஓடுறது, அது நம்ம பார்க்க. அதுக்கு தலைமை பண்புன்றது நமக்கு தெரியாமையே குழந்தைங்களுக்கு அது வளருது. அந்த வளர்ந்த பிறகு தனியாக எப்படி நின்று பார்க்கணுன்றதுக்கு அந்த தலைமை பண்பை பற்றி தான் நம்ம இங்கே விவாதிக்க போகணும். நிச்சயமாக சார். இதில் முதல்ல தன்னம்பிக்கை. இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லும்போது அந்த குழந்தை வளரும்போது அது உட்கார ஆரம்பிக்கிறதோ எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறது எல்லாமே தன்னம்பிக்கை தான். அதையும் தாண்டி தன்னம்பிக்கையை நம்ம கற்றுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா? தன்னம்பிக்கை எவ்வளோ அவசியமானது, அதை பற்றி சொல்லுங்கள். தன்னம்பிக்கை நமக்கு பர்த்து உடல்லையே நமக்கு இருக்குது, பிறப்பிலேயே நமக்கு தன்னம்பிக்கை இப்போது வந்திருக்குது. அந்த தன்னம்பிக்கை ஒழுங்குபடுத்துவதுன்றது ஒரு முக்கியமான வேலை. தன்னம்பிக்கைன்றது ஒழுங்குபடுத்துறது. இப்போ ஒழுங்குபடுத்துறதுனா
ஒரு பெரிய வேலை நம்ம எடுத்து வேலை செய்கிறோம்னு சொன்னோம், அந்த இலக்கை அடைவது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த இலக்கை அடைவதற்காக நமக்கு ஒரு தன்னம்பிக்கை முதல்ல தேவைப்படுது. நம்மளால் முடியும், அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் முதல்ல எடுத்த உடனே தன்னம்பிக்கைன்றது குழந்தை வந்து எழுந்து நிற்கிறதுன்றது யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. எந்த டிவியும் அது பார்க்கறதில்ல, எந்த ஆண்ட்ராய்ட்லேயும் பார்க்கறதில்ல, கூகுளில் பார்க்கறதில்ல. ஆனால் அது முயற்சி பண்ணுது. எழுந்து நிற்கணும், எப்படி சைடில் எழுந்து நிற்கிறதா, அந்த கட்டில் பிடிச்சி நடக்கிறதா, டேபிளில் பிடிச்சி நடக்கிறதா, அதோட முயற்சிகள்லாம் முழுக்க தனியாக நம்ம கவனித்து வந்தோம்னா அந்த தன்னம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பருவத்தை. அதுக்கப்புறம் வரக்கூடிய பருவம் வந்து சொன்னால் மாணவர் பருவத்தில் அந்த தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்றது, அந்த இயற்கையாக இருக்கிற தன்னம்பிக்கையை நமக்கு வந்து மற்ற விஷயங்களை அதை பயன்படுத்தி அதில் வந்து நம்ம இலக்கை அடைவது என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த தன்னம்பிக்கையை வளர்க்கணும். இப்போது குழந்தைங்க வந்து ஏஞ்சி நிற்கிறது வரைக்கும், நடக்கிற வரைக்கும், ஓடுற வரைக்குமே வந்து தன்னம்பிக்கையோடு தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமாம். ஆனால் தன்னம்பிக்கையோடு நம்ம பிறந்து வளரும்போது அது எப்படி வந்து அது சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஏன் அந்த மாறி போகுது? எந்த இடத்துல வந்து அது தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க சில பேர், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். அது எந்த இடத்துல மாற்றம் வருது சார்? அதை மாறக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 வயசு அப்போ தான் மாறும். அது அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 6 வயசு ஆன பிறகு தான் ஸ்கூலில் சேர்ப்பாங்க. இந்த காலத்தில் வந்து 6 மாதம் ஆனவே ஸ்கூலில் கிரிச்சில் சேர்த்து விட்டுறாங்க. 6 மாதமானாலே எனக்கு கரெக்ட். ஆமாம், இப்போ மாறி போச்சு. அதனால் வந்து ஐக்யூ வந்து இது எப்படி டெவலப் ஆகுது, எப்படி தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க, எப்படி வரும் அப்படின்றது பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இளமை பருவத்தில் இந்த 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே வரக்கூடியதுன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எஜுகேஷன் வீட்டில் தான். அந்த நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு ஒரு பழமொழியே உண்டு. அப்போது வீடையே பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வீடு இருந்தது. அப்போது அந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும், பெரியவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி சமைக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து அது வளரக்கூடிய இருக்கும். அது கேள்வி எப்போ கேட்கன்னு பண்ணால் 6 இயர்ஸ்க்கு மேலே, 6 வயசுக்கு மேலே வந்து கேள்வி கேட்க, ஏன் இப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏன்னா காரணம், எனக்கு அது வேணும் இது வேணும். அப்போ சுற்றி உள்ள சூழல் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து சுற்றி பார்க்குறாங்க, எனக்கு அதுமாரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். அப்போ பேரண்ட்ஸோடைய பிஹேவியர்ஸ் இதில் வந்து மெயின் ரோல் வந்து இந்த தன்னம்பிக்கையாக இருந்தாலும் சரி தான், பொறுப்புணர்வு இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸு தான் அவங்களுக்கு ஒரு மாடல், ரோல் மாடலே. ஒருவேளை இப்போது நிறைய குழந்தைங்கள வந்து உனக்கு இது தெரியாது, இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுனாலேயே அவங்களுடைய வந்து அந்த தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடுதா? ஒரு வளர்கிற ஸ்டேஜில் வந்து இப்போ குழந்தையாக இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிகிட்ருப்போம், இது பண்ணு, பேசு, நட எல்லாம் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஆர்வத்தோட தேட ஆரம்பிக்கும் போதோ, இல்லை வந்து அவங்க அதீத அந்த ஓவர் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்க தேட தேட நம்ம வந்து இது பண்ணாத, இது உனக்கு வராது, அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி தன்னம்பிக்கையை குறைச்சிடுறோமா? அது வந்து பேரண்ட்ஸோடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய முடிவு. நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோதான் தேவை, நீ இதோடு நிறுத்திக்கிறதுக்கு மேலே போகாது. நம்ம குடும்பத்துக்கு அதுதான். சைக்கிள்னால் சைக்கிளோடு நிறுத்திக்க தான் நம்ம குடும்பத்துக்கு இன்றைக்கி வரக்கூடிய எக்கனாமிக்ஸில் வருமானத்தில் தகுந்த மாரி வாழணும் அப்படின்றது அது ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சி போகிறதுக்கான வழியாக அது அந்த வயசில் இந்த தன்னம்பிக்கைக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க வந்து சொல்லுவாங்க நம்பிக்கை எப்படி டெவலப் பண்ணுன்றது. நீ சாதிக்க வேண்டியது மோட்டர் சைக்கிளில் போய் தான் சாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ சைக்கிள்லேயே போய் சாதிக்கணும். அப்போது நம்பிக்கை வந்து அதிகமாகும். இப்போ வந்து உடனடியாக கடன் போட்டோ இஎம்ஐ போட்டோ ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்துட்றாங்க, என்ன வேணாலும் போட்டோன்றதெல்லாம் நினைப்போம். அப்போ அந்த தன்னம்பிக்கை வந்து டைவெர்ட் ஆகிடுது, வண்டி ஓட்டுறதுல போச்சு தவிர இலக்கு அடையணும், ஒரு நல்ல வேலையை பார்க்கணும், இல்லை நல்ல பண்ணி அதை வாங்கணும்னு அந்த ஒரு நிலைமை வந்து அந்த பேரண்ட்ஸை வந்து அதை மாற்றிடுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து இளைஞர்களுக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இளைஞர்கள், சில மாணவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேலண்ட்லாம் இருக்காங்க. நீங்கள்
ஏஐயில் இருக்காங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. அது கல்ச்சரில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த பாட்டு, நாடகம், இயல், இசை, நாடகத்தில் வந்து சின்ன குழந்தைகள்லாம் நான் தன்னம்பிக்கையோடு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அந்த நம்பிக்கையோடு அவங்க செயல்பாட்டுக்கு வராங்க. அப்போ அந்தமாரி குழந்தைகளுக்கெல்லாம் தன் பேரண்ட்ஸு ஊக்குவிக்கிறாங்க, நடந்துருக்காங்க. அதே போல் வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து இளைஞர்கள் ஆகும்போது வந்தால் தான் வாலிப பருவத்தில் இந்த நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் சரியாக செயல்பட முடியும். அதுக்கு இது தன்னம்பிக்கை வந்து மிக 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 அவசியம். அடுத்தது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது வந்து இப்போ ஒரு பொறுப்புணர்வு எடுத்துக்கிறது அப்படின்றது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எவ்வளோ அவசியம்னு நீங்கள் சொல்லுவீங்க? இந்த பொறுப்புணர்வு மாணவர்கள்ன்றது அவங்களுக்கு பெரிய பொறுப்புன்றது கிடையாது, நார்மல் தான். 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணோம்னா அடுத்தது வந்து நேராக 10th ஸ்டாண்டர்டு. அந்த பொறுப்பு இருக்கணும். நம்ம 10வது படித்து பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம மேக்ஸிமம்னா ஒன்றும் இல்லை, இருக்கிற புக்கை படித்தா போதும், படித்து அதில் பாஸ் பண்ண முடியும். அந்த ஒரு தன்னம்பிக்கையோட இந்த பொறுப்புணர்வும் சேரணும். அப்போ என்ன வாட் இஸ் யுவர் பொறுப்புணர்வு அப்படின்னு ஃபேமிலிக்குள்ளே பேசும்போது, நீ 12th வரைக்கும் படித்தா போதும், 10th வரைக்கும் படித்தா போதும், 10th முடிச்சுட்டு நேராக நீங்கள் ஒரு ஐடிஐயில் போய் படிச்சுட்டு வேலைக்கு போயிடு, இல்லை +2 மாற்றிட்டு வேறு வேலைக்கு போகலாம். அப்புறம் டிகிரி படிக்கிறன்றது அவங்களோட குடும்ப சூழ்நிலை பொறுத்தது, அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் கண்டிஷன், பொருளாதார நிலைமை பொறுத்தது. அது மாதிரி வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டு போனாங்களாம். அந்த பொறுப்புணர்வு நம்ம எப்படியாவது +2 பாஸ் பண்ணணும், 10th பாஸ் பண்ணணுன்ற ஒரு பொறுப்புணர்வு இருந்தால் அவங்கள இருக்கணும். அந்த பொறுப்புணர்வை யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஏதோ ஸ்கூலில் சேர்த்து விட்டோம், பேரண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் இந்த பொறுப்புணர்வு இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுது. இனிமேல் வந்து அவங்க ஒரு நாடு, ஒரு முக்கியமான ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 12th ஸ்டாண்டர்ட் போய் படித்து பசங்கன்னா வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. கரெக்ட். வீட்டிலேருந்து நீ போய் உனக்கு ரெக்க மறைஞ்சிச்சு, சாப்பாடு போட்டு இனிமேல் நீயே பார்த்து இறைய தேடிக்கோ, நீயே பெரிய ஆள் ஆகிக்கோ, எந்த ஃபீல்டு வேணாலும் போ, அவ்வளோதான். நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஒரு 18 வயது ஆன உடனே வந்து அவங்க தனியாக போயிடணும், வீட்டிலேருந்தே வெளில போயிடணும் மாதிரி. அது வந்து எதுக்குன்னா அந்த பொறுப்புணர்வு வரணுன்றதுக்காக தான் அது போகிறாங்க. அந்த பொறுப்புணர்வு வந்து அதில் வந்து சாதாரண ஆள் இருக்காங்க, பெரிய ஆளாக வந்திருக்காங்க, பெரிய சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க அந்த நாட்டில். அப்போ அந்த பொறுப்புணர்வு வந்து வரக்கூடிய வயசே அந்த 12th மேலே தான். இந்த நீங்கள் சொன்ன மாதிரி 18 ஏஜ் இருந்ததுன்னா அதில் மேலே வரும். அந்த பொறுப்புணர்வோடு தான் வளர்ந்தால் தான் தான் எடுத்துக்கொண்ட வேலையும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் பொருளாதார ரீதியாக சொசைட்டியில் ஒரு மரியாதை, நாலேஜ், நல்ல நாலேஜோடு ஒரு வரக்கூடிய சூழ்நிலை அந்த மாணவர் பருவத்திலேருந்து இளைஞர் பருவத்துக்கு வரும். இந்த பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லும்போது இது மட்டுமே பொறுப்புணர்வா, இல்லைனா ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சமூக ரீதியாக ஒரு செயலை செய்கிறதோ, இல்லை வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க, அதில் வந்து தன்னோட பொறுப்புகளை இப்போ நமக்கு கொடுக்கவே இல்லைனா கூட, ஒரு வேலையை கொடுக்கவே இல்லைனா கூட ஒரு உதவி செய்கிறதாவோ, இந்த மாதிரி பொறுப்பாக இருந்து செய்கிறது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுவும் இதோட கனெக்ட் ஆனதா எப்படி? இதில் கனெக்ட் ஆகுது. ஒன்று வந்து மனித நேயம். மனித நேயம்னா நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழி. சமூகத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறது மனித நேயம் தான். அந்த மனித நேயம் வந்து சமூகத்துக்கு யூஸ் ஆகும், குடும்பத்துக்கு யூஸ் ஆகும். ஒன்று. இன்னொன்று வந்து அவருடைய இலக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை அவர் அச்சீவ் பண்ணி ஆகணும், அந்த டார்கெட்டை முடிச்சாகணும். அதுக்கு அது பொறுப்புணர்வு அங்கே தேவைப்படும். ஓகே சார், ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். வணக்கம், உங்கள் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கள். இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டலுக்கு கவிதைராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கங்க. ஒரு வீடு நல்லா இருந்தால் ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டாலே வந்து நாடு தன்னாலே சரியாயிடும், நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு தலைமைக்குரிய பண்புல வரணும்னாலோ, ஒரு நல்லபடியாக ஒரு நாட்டை வந்து வழி நடத்தணும்னாலோ அந்த குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. அவங்க வந்து நாட்டை பார்த்துக்க போயிடுறாங்க, வீட்டை பார்த்துக்காம வந்து எத்தனையோ தலைவர்கள் முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க. வீட்டையும் நாட்டையும் ரெண்டுமே சமமா பார்த்துக்கிட்டு ஒரு நல்லபடியா ஒரு தலைமை பண்போட இருக்கணும்னா என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லுங்க, இளைஞர்களுக்கு சொல்லுங்க. அதாவது 2 வழி. இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி 2 வழி. அதாவது மனித நேயம்.
சமூகத்துக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடியது ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி வந்து நம்ம வேலை செய்கிறோம், அது வேலையை செஞ்சு பொறுப்பாக அந்த வேலையை முடிக்கும். அந்த வேலையை முடிக்கும்போது அதோட உற்பத்தி திறன் அதிகமாகுது. உற்பத்தி திறன் அதிகமாகறதுனால அது நாட்டுக்கு செய்யக்கூடிய நல்லது. அது நம்ம கூலியை வாங்கினா கூட நாட்டுக்கு நல்லதுக்காக அந்த உற்பத்தி திறனை நம்ம அதிகமாக்குறோம், அதில் புதுசாக கண்டுபிடிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த 2 தான் முக்கியம். அந்த மனித நேயம்ன்றது மிக 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 முக்கியமானது. அது சமூகத்துக்கோ அல்லது குடும்பத்துக்கோ பயன்படலாம். அதே நேரத்தில் எடுக்கிற வேலையை சிறப்பாக செய்து முடிப்பது, பொறுப்புணர்வோடு செய்து முடிப்பது, இது 2ம் அந்த லிமிட்டுக்குள்ளே பண்ணாவே போதும், வீடு நாடு எல்லாமே முன்னேறிடும். அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றிங்க சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இப்போது அடுத்து வந்து டீம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டீம் ஒர்க் அப்படின்றது இந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எந்த வகையில் வந்து தேவையானது, அதை எப்படி வளர்த்துக்கிறது? இது வந்து உங்களுக்கு அந்த மாணவர்கள் இளைஞர்கள் அந்த டீம் ஒர்க்குன்றது குழந்தையிலே வந்துடும். குழந்தையில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா 1 வயசு 2 வயசு ஆனாவே என்ன வித்தியாசம்னா நகர்ப்புறத்துக்கும் கிராமத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதானே தவிர ஆக்டிவிட்டீஸ்லாம் சேம் தான். அந்த சின்ன வயசில் வரும்போது அந்த டீமை உருவாக்கிடுவாங்க. அந்த தெருவில் எத்தனை பசங்க இருக்காங்க, கிராமத்தில் எத்தனை பசங்க இருக்காங்க, அவங்களோட வந்து கோட்டுப்புல் ஆடலாமா அல்லது பல்லாங்குழி ஆடலாமா, கோலி விளையாடலாமா. இன்றைக்கி கோலி விளையாடுறது வந்து ரொம்ப ஃபேமஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு விரலில் இதை அடிக்கிறதுனால மூளையில் என்னென்ன டெவலப் ஆகிருக்குன்றதை புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது அந்த விளையாட்டு வரும்போது அப்புறம் அதிலே வந்து கூட்டுச்சோறுன்னுவாங்க கிராமத்துலாம், அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். அப்பயே உருவாயிடுது. அப்பயே வந்து உங்களுக்கு வந்து குழு பணின்றது அப்பயே சின்ன குழந்தைகள்லேருந்து இயற்கையாகவே சூழ்நிலை கழித்து அதில் அதன் மூலியமாக இந்த குழு வந்து அதில் பணியாற்றக்கூடிய திறன். அதே மாதிரி ஸ்கூலுக்கு உள்ளே வரும்போது அங்கே டீம் ஒர்க்கு தான். டீம் ஒர்க் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும், உள்ள நுழையிலேருந்து எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் டீம் ஒர்க்கு தான். அந்த டீம் ஒர்க்கில் வந்து அவங்க நல்லது கெட்டதெல்லாம் பக்கத்தில் பார்த்து ப்ராக்டிக்கலாகவும் தியரியாகவும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த அதே வந்து டீம் ஒர்க் வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து சயின்டிஸ்ட்லேருந்து ஐடி கம்பெனிலேருந்து எல்லாம் வீட்டில் பக்கத்தில் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட டீம் ஒர்க்குன்றது அவசியம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தன்னுடைய பர்சனல் வேலை இருந்தால் கூட இப்போ எல்லாம் டீம் ஒர்க்கோடு தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ யாரும் தனியாக நின்றுட்டு போகிறதெல்லாம் அந்த நிலைமை இப்போ கிடையாது. தன்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் ஆர் மைனஸ் பாயிண்ட், பர்சனல் ஆர் பப்ளிக் இஷ்யூ ஆர் கம்பெனி இஷ்யூ எல்லாமே டீம் போட்டு உட்காந்து பேசி தான் இப்போ நிறைய முடிவெடுக்கக்கூடிய வராங்க. அந்த டீம் ஒர்க்கு அது அப்படியே வளரணும்னு சொன்னால் ஒரு நாட்டு வளர்கிறதுக்காக என்ன அது செப்பரேட் இஷ்யூ இருக்குது. அதுக்கு என்னன்னா அவங்க அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு கொடுத்தாவே அந்த உற்பத்தி திறனை ஒன்றவே அந்த உற்பத்தியின் பேரில் அரசாங்கத்துக்கு நிறைய வரி வரலாம், லாபம் வரலாம், இவங்களுக்கு சம்பளம் வரலாம். அப்போது வந்து வாழ்வாதாரன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அதுக்கு டீம் ஒர்க் வந்து அவசியம், தவிர்க்க முடியாத எதிர்காலத்தில். டீம் ஒர்க்கை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? இப்போ ஒரு டீமில் வந்து இப்போ சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான குணநலன்களோடு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு டீம் ஒர்க்கை வந்து எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், ஒரு டீமில் போய் எப்படி அடாப்ட் ஆகிக்கிறது, அதில் நம்மளுடைய ஒர்க்கை நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரிஞ்சு எப்படி ஒர்க் பண்ணுறது, இதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது சார்? டீம் ஒர்க்குன்றது அந்த அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சது தான் பார்க்கணும். ஃபீல்டு என்ன பண்ணும், நான் படிக்கணும் சார், படிச்சுட்டு இருக்கலாம், அதெல்லாம் டீம் ஒர்க் பண்ணிக்கலாம். நடிக்க தெரியணுமா, நடிக்க தெரியணும், அங்கே போய் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஸ்டார்ட் அப்பில் இருக்கேன், இல்லை ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன், நான் முதலாளி ஆக போகிறேன், நான் 10 பேருக்கு வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு இருக்கும்போது அந்தந்த டீமில் போய் சேர்ந்துக்கணும். இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்க முடியாது. எந்த இலக்கை நோக்கி போகும்போது அந்த டீமை செலக்ட் பண்ணி போகணும். அதில் வந்து இப்போ பொது நலமும் இருக்கலாம், சுயநலமும் இருக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க்கில் ஜாபில் இருக்கோம்னாக்கா நம்மளே அந்த மேனேஜ்மெண்ட்டு தான் ஒரு டீமாக போடுவாங்க, நம்மளை அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டீமில் நம்ம எப்படி போய் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது? அந்த டீம் செலெக்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்னதுனால ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா உள்ளே போகும்போது அப்ரெண்டிஸ் தான், ட்ரைனிங் தான். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டோ அல்லது இன்ஜினியரோ பார்க்குறாரு, இவர் வந்து இந்த வேலை நல்லா செய்கிறாரு, இவருக்கு இந்த பி வேலை நல்லா இருக்குது, ஏ வேலை பிரிச்சிடுறார். அந்த வேலை கொடுக்கும்போது அவர் அடாப்ட் ஆகிடுறார். அடாப்ட் ஆகிடுறனா அதில் ஸ்கில்லு, செமி ஸ்கில்லு அதில் மேலே லெவலில் வந்துடுறாரு. ஸோ அப்போ அது மாதிரி வரும்போது
அவர் டீம் ஒர்க்கில் அவருடைய செலெக்ஷன் ப்ராசஸில் அவருக்கு பிடிச்சது இருந்தால் வேலை செஞ்சால் அவர் அப்படியே லைஃப் ஃபுல்லாக நல்லா கரெக்டாக போவார். மேசன்னா மேசன், எலக்ட்ரிஷனாக எலக்ட்ரிஷியன், சயின்டிஃபிஷனாக சயின்டிஃபிக்கு அப்படியே லைனில் வருவாங்க. அப்படி தான் டெவலப் பண்ண முடியும். ஒரே ஆள் 2-3 தான் பண்ணுறதுன்றது எக்ஸ்ட்ராடினரி பவர் இருக்கணும், இருந்தால் பண்ணலாம். ஓகே. அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. இப்போ வந்து ஒருத்தரை தொடர்பு கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எவ்வளோ அவசியமானது, அதை எப்படி டெவலப் பண்ணிக்கணும்? கம்யூனிகேஷன் ஸ்கில் அதாவது அவங்களுக்கு வந்து தொடர்பு திறன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும். சில பேர் வீட்டில் பேசவே மாட்டாங்க, வெளியே வந்தால் நிறைய பேசுவாங்க. சிலர் வீட்டில் நிறைய பேசுவாங்க, வெளியே வந்தால் பேச மாட்டாங்க. நல்லா படிப்பாங்க, அவங்க வந்து ஸ்பீச் கொடுக்க முடியாது அவங்களால. அவங்களுக்கு காரணம்னா அந்த திறமை வளர்த்துக்காத தான் அந்த காரணம். அப்போ அந்த ஸ்கில்ன்றது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது இன்றைக்கி தவிர்க்க முடியாது. அப்போ இன்றைக்கி உள்ள ஒரு 3 வயசு குழந்தை கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப ஹையாக இருக்குது. இன்றைக்கி உள்ள 3 வயசு குழந்தை கூட வேரியஸ் ஸ்கில்லை வந்து அச்சீவ் பண்ணி அவார்டெல்லாம் வாங்குகிறாங்க. அப்போது ஸ்கில்லுன்றது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்றது ஒன்று வீடு, அடுத்தது வேலை செய்கிற இடம், அதுக்கப்புறம் பர்சனல் தானாக வளர்த்துக்கிறது. தானாக வளர்த்துக்கிறதுனா பேசுவது, எழுதுவது அல்லது வேறு வகையில் தன்னுடைய ஸ்கில்லை காமிக்கிறது. அதுமாதிரி ஸ்கில்லை வந்து அவங்கள அதுக்கு வந்து அடாப்ட் ஆகுறதுன்றது காலேஜில் அவங்களே ஃபேக்கல்ட்டி ஆர் ப்ரொஃபஸரை செலக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டை. இவர் இந்த கேரக்டர், இவர் இந்த கேரக்டர், இதுக்காக தான் சரியாக இருக்கும், அப்படி டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மூலமாக தான் வளரக்கூடியது. ஒரே ஒரு வழி, நீங்கள் அந்த ஸ்கில்டுன்றத பேசணும், டிஸ்கஸ் வித் ஆல் த பீப்புள். நீங்கள் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்னா அந்த ஃபீல்டில் உள்ள எல்லாரும் சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஒரு அதுக்கும் தன்னம்பிக்கை வேணும். ஓகே. இப்போது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன குழப்பம் சார். கம்யூனிகேஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் கூட பேசுகிறதா இருக்கட்டும், அப்படி நம்ம சொல்லும்போது லாங்குவேஜ் வந்து அதில் எவ்வளோ தூரத்துக்கு இன்வால்வ் ஆகுது? இப்போது சில பேர் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை அப்படின்ற, எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்றதுக்காக வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிவிட்டு பேசாமலே இருந்துடுறதும், இல்லை இன்னொரு லாங்குவேஜ் எனக்கு தெரியாதுன்றதுக்காக அந்த இடத்துல பேசாமன்றதும், இது வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இதுக்கும் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கும் கம்யூனிகேஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இல்லை வேறுபாடு இருக்குது? லாங்குவேஜை கற்றுக்கிறது தான் கம்யூனிகேஷனை பண்ண முடியும். நமக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும்னா அதுக்குள்ளே நிறுத்திக்க வேண்டியதான், அடுத்த லாங்குவேஜுக்கு போகக்கூடாது. அடுத்த லாங்குவேஜோட கம்யூனிகேஷன் பண்ணுன்னு சொன்னால் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மனிதன் வந்து சாதாரண மனிதர்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஐக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். 15 லாங்குவேஜ். அது வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த முனைப்பு, அந்த பொறுப்புணர்வு, தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் எதுனா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் புதுச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனில் டெல்லிக்கு போகிற வண்டியில் ஏறினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டேட்டுக்கு மேலே வருது. 8 ஸ்டேட்டோட லாங்குவேஜ் இருக்கும். அங்கே பொருள் வாங்குறது, சாப்பிட்றது, டீ கடையாக இருந்தால் அதை உன்னிப்பாக கவனித்து தன்னம்பிக்கையோட ஒரு நம்மளால் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இனிமேல் ரெகுலராக வேலை விஷயமாக இங்கே போக வேண்டியிருக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாருன்னா பண்ணிக்கலாம். அப்போ கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு தெரியலன்னு தெரியாது. அப்போது அந்த கம்பெனிலையோ அந்த யூனிவர்சிட்டிலையோ காலேஜோ தைரியமாக அப்புறம் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. அது காரணம் வந்து அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, போய் முடிச்சுட்டு வர்றாரு வேலையை. இது தனி மனிதனுடைய இன்ட்ரெஸ்ட், கெப்பாசிட்டி. ஓகே. இப்போது அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். அதாவது வந்துட்டு சிக்கல்கள் வந்து இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு தெரியாமல் சில பேர் வந்து முழிச்சிட்ருப்பாங்க. அதான தவறான முடிவுகள்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படி அதை நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது மாணவர்களுக்கு எப்படி, ஒரு வேலைக்கு போகிற இளைஞர்கள் அது அவங்களுக்கு எப்படி தேவைப்படும்? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிறாங்க, அவங்க ப்ராப்ளம் சால்விங்கிறது மேத்ஸில் தான் வரும். இந்த கணக்கில் வந்து எப்படியெல்லாம் போட்டு எப்படியெல்லாம் போட்டு வரலாம் அப்படின்றது சால்வ் பண்ணுறதுக்கு அதில் பார்ப்பேன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மேத்ஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த மெத்தேடு வந்து லைஃபுக்கு மற்ற இடத்துக்கும் அது அப்ளிகேபிள் ஆகும். அப்போ அதே இளைஞர்கள் வந்து ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வருதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? அடுத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது அதை எடுத்துக்கணும்.
இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, இது எப்படி பார்க்குறாங்க, எப்படி தீர்க்க போகிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். எதிர்காலத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தோன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் அதை விட இன்றைக்கி என்ன ஒரு அதிசயம் அப்படி சொன்னால், எல்லா ப்ராப்ளம் நீங்கள் ஏஐயில் சொல்லிட்டீங்கன்னா அது சால்வ் பண்ணி கொடுத்துருது. ஓகே, சால்வ் பண்ணி கொடுத்துடுது அப்படின்னு சொன்னால் கூட அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? அது சரியாக தவறான்றதை பார்க்குறதும் நம்மளுடைய வேலை தானே. அது வந்து ஜென்ரலாக கொடுத்துரும். நீங்கள் மேத்ஸில் வந்து 2 2 4 அவ்வளோதான் ப்ளஸில். அதை இன்ட்டு பண்ணாலும் 8ன்னு வரும். நீங்கள் அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அழகாக இந்த 2 எப்படி யூஸ் பண்ணணும், இந்த 4 எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 4 மாற்றி 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 போட்டு போனால். அதே மாதிரி ஏஐ சொல்லுதுன்னு கேட்டால் அதை கேட்டுக்கிட்டு உங்களுடைய சூழ்நிலைகள், வசதி, வாய்ப்புகள், நம்பிக்கை, அதில் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பேஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் மேலே நீங்கள் நடவடிக்கை வந்து நமக்கு ஒரு தேவையான கொடுத்தாலும் கூட அதை கரெக்டான இடத்துல, சூட்டபிளான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு புக்கு படிக்கிறோம், அது ஜென்ரல், அவங்க சில ஜென்ரலாக காமன் அந்த ஃபார்முலா கூட கொடுக்குறாங்க. அந்த ஃபார்முலா நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்றது நம்மளுடைய வேலை தான். நிச்சயமா. அப்போ அவங்களுடைய வேலை வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொறுப்புணர்வு இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், டிஸ்கஸ் பண்ண வேறு யாருக்குனா இது வேறு வழி இருக்கான்னு பார்க்கணும், அதெல்லாம் இருக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் தேவை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியாது. இப்போது அடுத்த ஒரு விஷயம் சார், ரொம்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு இது சொல்லலாம். நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலாம். நேர மேலாண்மையை மாணவர்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, அதை எப்படி கற்றுக்கணும்? ஃபஸ்ட்டு நேர மேலாண்மைன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு அது பெரிய தவறுன்னு சொல்கிறீங்க. தவறு தான். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் டைரி எழுதுகிற ஆள். ஒவ்வொரு நிமிஷமும் டைரி எழுதுவேன். இப்பவும் எழுதுவேன். டைரி எழுதணும். அப்போ நம்ம ஊரில் வந்து ரங்கப்பிள்ளை டைரின்றது பாண்டிச்சேரிக்கு ரெஃபரன்ஸ், அது ஒன்று தான். அவர் எழுதலைன்னா அது கூட நமக்கு தெரியாது. இதே லைஃப். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து நேர மேலாண்மையை விட வேறு முக்கியமானது திட்டமிடாது. நீங்கள் திட்டமிடுதல்ன்றது பார்க்கும்போது டைரி எழுதுனா தான் தெரியும். கரெக்டாக டைரி எழுதிட்டே வந்தீங்கன்னா 2 நாள் பொறுத்து பார்க்கலாம் எவ்வளோ, எதில் ப்ளஸ் அதிகமாக நேரம் விட்டுருக்கோம், எதில் கரெக்டாக செஞ்சுருக்கோம், எது தப்பு பண்ணியிருக்கோன்றத ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு வாரம் பொறுத்துன்னா தெரிஞ்சிடும். அப்போ அடுத்த வாரத்திலேருந்து டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ காலையில் 10 மணிக்கு போனால் வண்டி எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டலாம். அந்த டைமுக்கு ஒரு வண்டி வரும், அந்த வண்டியை பிடிச்சிட்டு போனோம், அந்த எண்டு போயிடலாம். அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ வரும், அதை பிடிச்சி கம்பெனிக்கு போயிடலாம். கம்பெனிக்கு போனோன்னு என்று கரெக்டாக 5 நிமிஷம் கார்டு பஞ்ச் பண்ணிட்டு இல்லை ஃபேஸ் காமிச்சிட்டு உள்ளே போகலாம். இது டைம் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் வரும்போது பிளானிங் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ பிளானிங்கிறத எல்லோரும் மறந்துடுறாங்க. அந்த பிளானிங்கை வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னால் ஒன்லி டைரி. நீங்கள் அது போயிட்டு வர்றது எழுதுனா போதும், பர்சனலாக எழுத வேணாம். போயிட்டு வந்தது எழுதணும். அது பக்கத்தில் செலவு எழுதிடுங்க. அப்போ வேறு யூஆர்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். செலவு இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ போச்சு அப்படின்றது போட்டிங்கன்னா அப்போ வேறு யூஆர். அப்போ தான் நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணதை நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கே போக முடியும். இல்லாட்டினா போக முடியாது, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போகணும். எல்லோரும் மனிதர்களாம், எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும், எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்கில் இருக்க தான் செய்யுது. அதான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் இந்த ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்தணுன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. பெரிய பெரிய நாடுகள்லாம் நம்ம நாட்டை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இளைஞர்கள் இவ்வளோ கோடிக்கணக்கான இளைஞர்களுக்காக இவங்களே எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது அவன் யோசனை பண்ணுறானே தவிர நாம் யோசனை பண்ணுறது. இதுக்கு டைரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நேர மேலாண்மையை திட்டமிட்டால் நேர மேலாண்மை கிளியராக போகும். இல்லைன்னா நேரத்தோட ஃப்ளைட்டு போகாது, ட்ரெயின் போகாது, பஸ்ஸு போகாது, வாட்சே போகாது. நீங்கள் டைரி எழுதணும்னு சொல்கிறீங்க. இப்போ எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு ஃபோன் நமக்கு கையில் இருந்தால் போகிறோம், நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, அது வந்து எப்படி அதை நம்ம இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்லாம் தள்ளிட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக எப்படி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவீங்க? அது சிம்பிள் தான். இப்போ ஆண்ட்ராய்டு வந்தாச்சு, கையில் வச்சுட்டாங்க, அப்படியே தள்ளிகிட்டே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம்
நான் இத்தனை மணிக்கு இங்கே போனேன், இத்தனை மணிக்கு போனேன், அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். இவ்வளோ செலவு பண்ணேன் அப்படியே பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடலாம், இல்லை ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். ஆஃபீஸ் அதானே கேட்குறாங்க, டெக்ஸ்ட்டுன்னு பேர் அதுக்கு, அதை தான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன நேரம்? இதை விட சிம்பிள் வேறு எதுவுமே கிடையாது. வீட்டில் உட்காந்து டைரி எழுதி நைட்டை உட்காந்து எல்லாம் பண்ணுவோம். அதை விட இது பெட்டர் இல்லையா? அதான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ இமீடியட்டாக போயிடும் மெசேஜ். ஸோ அந்தளவு டெக்னாலஜி வந்ததுனால அதுக்கு நம்ம அடாப்ட் ஆனால் அங்கேயும் திட்டமிடுதல் வேணும். அங்கே பிளானிங் இல்லைன்னா நீங்கள் வந்து நேர மேலாண்மையை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் ஒதுக்கலாம். அதுக்கு எதுக்கு பயன்படுத்தணும் எல்லாம் வரும். நமக்கு எது தேவையோ அதை முதல்ல போட்டணும். சார்ஜ் போகலன்னா வேலையே இல்லையே. 2 சார்ஜ் இருக்குது, ஒன்று எலக்ட்ரிக் சார்ஜு, இன்னொன்று ரீசார்ஜ். போகலன்னா ஃபோனே வேலை செய்யாது. அப்போது திட்டமிடுதலில் வந்து பிளானிங் பண்ணும்போதே சரி நம்ம ஒரு இடத்துல உட்காரோம், லஞ்சு சாப்பிட்றோம், லஞ்சு முடிச்சோன்னு கிட்டுக்கிட்டுன்னு இன்றைக்கி இங்கே போனேன், இவ்வளோ செலவாச்சு சார், மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான், இல்லை பேரண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான், இல்லை ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான், இல்லை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது பாருங்கள் சார். இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படின்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். இன்டெகிரிட்டி அண்ட் டிசிப்ளின்றது ரொம்ப 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 சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதில் வந்து இந்த பிளானிங் வருது. இந்த பிளானிங் மேஜர் ரோல் ஆகுது, அந்த ஆக்ஷன் வந்து அடுத்த ரோல் ஆகுது. இந்த பிளானிங் அண்ட் ஆக்ஷன் பார்த்தாவே அந்த இன்டெகிரிட்டி வந்துடும். ஓ கரெக்டாக இருக்கார், அவர் நேரத்தோடு வராரு, நேரத்தோடு வேலை முடிக்கிறாரு, அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். அது மாதிரி ஊரில் சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்துக்கு கரெக்டாக பணம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுறாரு, அவர் கரெக்டாக குடும்பம் போயிட்டுருக்குது. ஒருத்தர் கடன் வாங்கி குடும்பம் செலவு பண்ணுறாரு, அவர் கஷ்டத்தில் இருக்கார். ஸோ அப்போ வந்து அந்த இன்டெகிரிட்டி வந்து உங்களுக்கு அந்த வழி காட்டிடுது. அது மறுபடியும் கீழே இருந்தால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதில் நிற்கலாமா வேணாமா அப்படின்றது முடிவு எடுக்கிறது இந்த கீழே நம்ம சொன்ன மாதிரி தன்னம்பிக்கையிலேருந்து ஆரம்பித்து வருது. அப்போ தான் அந்த இன்டெகிரிட்டி, ஒழுக்கம், டிசிப்ளின்னு அதெல்லாம் வரும். அப்போ ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்னாவே நமக்கு பாதி நோய் இல்லைன்னு அர்த்தம். நீ மற்றதை விட்டுதல்லுங்க, ஒழுக்கமாக இருக்க, டிசிப்ளினாக இருக்க, நான் கரெக்டாக போகிறேன், நேரத்தோடு சாப்பிட்றேன், நேரத்தோடு தூங்குறேன், நேரத்தோடு என் வேலையை முடிச்சுட்டு வரேன்னாவே பாதி நோய் இருக்காது, நிம்மதியாக இருப்போம். இது இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும். பல பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் யாராவது எத்தாந்துக்கு போடுறாங்களா அப்படிலாம் கிடையாது. நம்மளே ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், இன்வைட் பண்ணிக்கிறது, ப்ராப்ளத்தை இன்வைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எப்படி சால்வ் பண்ணுறதுலேயே டைம் போகிறதுனால அந்த அந்த ஒழுக்க நெறிமுறை அங்கேயே உடஞ்சி போகுது. அதுக்கு ஒரே ஒரு வழி, என்ன ஒர்க் கொடுத்தாங்களோ அதை செஞ்சிடும், இது செய்கிறோம், நம்ம ரிசர்ச் பண்ணோமா அதை பண்ணிகிட்ருப்போம், அது கண்டுபிடிக்கிறதா நம்ம கண்டுபிடிப்போம், இல்லை நம்ம இதுமாரி முன்னேறணும் அதுக்கு வேண்டிய வழியை பார்க்கணும். வித்தவுட் டிஸ்டர்பிங் எனிபடி எல்ஸு, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வளர்ந்து வர்ற வேலையை தான் பார்க்கணுமே தவிர அதுதான் ஒழுக்கம். நேரத்தோடு சாப்பிட்றது ஒரு பெரிய ஒழுக்கம், நேரத்தோடு தூங்குறது பெரிய ஒழுக்கம், செலவு வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்றது அது ஒழுக்கம். அப்போ எதிர்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறது பெரிய ஒழுக்கம். எதிர்காலம் எப்படி இருக்கும், இன்றைக்கி ஏஐ வந்துடுச்சு, நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரில, இந்த 2G 3G 5G 6Gன்னு வந்துடுச்சு, ஏஐலையும் அதேமாரி 6G வரப்போகுது, அப்போ நம்ம எங்கே நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதை பற்றி திங்க் பண்ணாங்களா இன்னும் இதுவாகிடுவாங்க. இப்போயே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால செல்ஃப் டிசிப்ளின் அவங்கள தான் திருந்தனால ஒழிய மற்றவங்க வந்து திருத்தணுன்றது. நம்ம டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படின்னு பேசும்போது ஒரு கேரக்டரை பற்றி மட்டும்தான் அதிகமாக யோசிக்கிறோம். ஆனால் அதை தவிர்த்து ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறதே வந்து ஒரு பெரிய டிசிப்ளின் தான் இல்லைங்களா? ஆமாம், பேசிக்கலி அதான். அந்த செயலை வந்து ஒழுங்காக செய்கிறான்னா மற்ற வேலையில் அவங்க ரெடியாக இருக்காங்க, சொன்னால் செய்வாங்க, தே கேன் ஏபிள் டு டூ திஸ் ஒர்க்கு. அப்போ அந்த ஃபார்முலா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயமாக அந்த டிசிப்ளின் ஃபார்முலா தெரிஞ்சதுனால தே ஆர் கண்டினியூ. இன்னொரு காலர் வெயிட் பண்ணுறாங்க, பார்த்துடலாம் சார். ஹலோ, வணக்கம் தலைப்பாலம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையிலேருந்து கவிதராஜா பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க சார். அதாவது தலைமை பண்புல உள்ளவங்களும் வரணும்னு விருப்பப்படுறவங்களும் வந்து ஒரு தாயை போல ஒரு அன்பு காட்டணும், தந்தையை போல கண்டிப்பு காட்டணும், எல்லாரும் இடத்துலையும் வந்து சகோதரம் பழகணும் அப்படிங்கிறாங்க.
அப்படி பழகும்போது பாத்தீங்கன்னா சில பேர் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வந்து தப்பு பண்றவங்க கண்டிச்சாலும் திரும்பவும் தப்பு பண்றாங்க, மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி தான் செய்யறாங்க. அது மாதிரி இல்லாம இன்னும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து தலைமை பண்புள்ள உள்ளவங்க வந்து எப்படி வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை எப்படி திருத்துற மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டாக சொன்னார். இப்போ தான் பேசியிருந்தோம். ஒரு எங்கள் ஊர்லலாம் இங்கே ஒரு பழமொழி சொல்லுவோம், திருடனா பார்த்து தெரிந்ததில்லைன்னா திருட்ட ஒழிக்க முடியாது அப்படின்னு எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க. அப்போது செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். அப்போ தனி மனிதன் ஒழுக்கம் அப்படி இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வராது. சகோதரன் சகோதரி தான், வேறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போது எப்போ அந்த நம்மளுடைய ஒழுக்கத்தை மீறுறோமோ அப்போ தான் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. அப்போ இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இந்த செல்ஃப் டிசிப்ளின்றதை அந்த நெறிமுறைகளெல்லாம் வகுத்து கொண்டு அந்த இளைஞர்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் நடத்த முடியும். அதை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல, அவங்களே கண்ட்ரோல் பண்ணணும். கோவம் வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பிரச்சனை வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா வண்டியை வந்து இடிக்க வரான்னா ஓரமாக ஒதுங்கி போகிறது தான் நல்லது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த செல்ஃப் கண்ட்ரோலும் தெரியும். ஆனால் சில நேரத்துகளை வந்து விதிமுறைகளை மீறிடுறாங்க. மீறும்போது பல பிரச்சனைகள் வரும், அதையும் சால்வ் பண்ணுறாங்க, அதையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருந்தி அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு போகிறாங்க. இது வந்து சில நேரத்தில் சில இடத்துல நடக்கிறது உண்டு. அதே வந்து எல்லா சொசைட்டிலையும் நடக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படின்னா நம்ம காலேஜுக்கு எல்லாரையும் அனுப்புகிறோம், எல்லாம் பண்ணுறது. இருக்கிற 1000 பேர் படிக்கிறாங்க காலேஜில், மிஞ்சி போனால் ஒரு 4-5 தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. தவிர மீதி 95% வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஹலோ அப்பளம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒழுக்கம் தான் முக்கியம் அதில். பட் நம்மக்கிட்ட ஒருத்தர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை அவர் சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாலே அந்த பாதி ப்ராப்ளம் குறையும் தானே? இல்லை, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இப்போ ஒரு டீம் லீடராக இருக்கார், டீம் லீடர் கீழே இருக்கிறவங்க வந்து சில பேர் வந்து இவர் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருக்காரு, இல்லை இவர் வந்து பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அதிகமாக பேசுகிறதோ, இல்லைனா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளின் இல்லாமல் சில வேலைகளை செய்யாமல் இருக்கும்போது அப்போது அந்த தேவையான தண்டனை கொடுக்கணுன்னா அது கொடுத்து தான் ஆகணும், அப்படி சொல்லலாமா? அது வந்து உங்களுக்கு டீம் லீடர்னு இருக்காங்க, அவங்க வந்து அதை கொடுக்குறாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சி நல்லதில் வார்னிங் கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்கினாங்க, அடுத்தது முடியலைன்னா போங்கன்னு சொல்லிடுறாங்க. இது நமக்குள்ளேயே இருக்குது, நாமளே திருந்த முடியும். நம்ம போயிட்டு நம்ம ஒர்க்கு ஸ்டடீஸ் இதான், ஸ்டாண்டிங் ஆர்டர் தான், நமக்கு ஒர்க்கு இது தான் கொடுத்துருக்காங்க, இதை முடிச்சுட்டு நம்ம போகணும். அதோடு அந்த ஒழுக்கத்தோடு இருந்தாவே பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸே கிடையாது. யாரும் வந்து உலகத்தில் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க இல்லை. ஒவ்வொருத்தரையும் கேட்டு குழுவோட சேர்த்து டீம் ஒர்க் பண்ணி ஒருத்தரை கேட்டு தான் செய்யணும். அதுக்கு டீம் லீடர் இருக்கார். அந்த லீடர் பிரகாரம் அவர் டீம் லீடர் ரொம்ப தெளிவாக இருப்பார். எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் நிற்கக்கூடாது, எந்த இடத்துல அந்த வேலை கிடக்கூடாது, அதுக்கு வேண்டிய நான் உதவியெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன், உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் சொன்னாங்கன்னா எந்த வேலையும் உள்ளே வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுங்க பர்சனலாண்டுவோம். ஸோ இதுதான் இந்த டீம் ஒர்க் வந்து பெரிய பெரிய கம்பெனிலையும் சரி தான், இண்டஸ்ட்ரியிலையும் சரி தான் அது நடந்துகிட்ருக்குது. அது வந்து எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீம் லீடருக்கு திறமை இருக்கணும். அதை எடுத்து சொல்லணும். இப்போ வித்தின் யுவர் கெப்பாசிட்டி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். அந்த திறமை அவருக்கு வேணும். அடுத்தது வந்து பீயிங் அ ரோல் மாடல். ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதும் தலைமை பண்புகளில் அவசியமானதா? ஆமாம். இப்போது ரோல் மாடல்ன்றது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டேன், தாய் தகப்பனை விட ரோல் மாடல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸுக்கிட்டேருந்து என்னென்ன நல்லது இருக்கோ அது நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் நல்லது சொல்கிறாங்கன்னா என்னென்ன இருக்கோ அது மாதிரி அதெல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணும். பேரண்ட்ஸ் ஏன் சொல்கிறாங்க, எதுக்காக அதை சொல்கிறாங்க, எதை ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க, ஏன் ரெஃபர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணால் அப்போ ஒரு வழி கிடைக்கும். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அப்போ வந்துடுற பிறகு ரோல் மாடல்ன்றது நமக்கு தெரிஞ்சது பேரண்ட்ஸ் தான். ஒரு சப்ஜெக்டில் போகணும்னு சொன்னால், நான் விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ரோல் மாடல் வந்து மனசில் நினச்சிக்கலாம். அப்துல் கலாம் ஐயா இருந்தார், இவர் இப்படிலாம் வந்து போனால் மனசில் நினச்சிக்கலாம்.
ஆனால் இவருடைய வழி வேறு மாதிரி இருக்கும், இவங்க வீட்டு ரோடு வேறு மாதிரி இருக்கும், சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கும். அதை ஒரு மனசில் வச்சுக்கலாமே தவிர அதை மனசில் வச்சுக்கிட்டு இவருடைய வழி சரி பண்ணிக்கிட்டு போனால் அது சூட்டபுளாக இருந்தால் செய்யலாம், சரியில்லைன்னா சரி இப்படியும் வந்திருக்காங்க அப்படி பேர் நிறைய பேர் இருக்காங்க. ரோல் மாடல்னு அப்படின்னு எடுத்துக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது அவரை மாரி வர முடியுமா? நிச்சயமாக வர முடியாது. நமக்கு ஒரு வழிகாட்டி அவ்வளோதான். இதை வச்சு நம்ம டெவலப் பண்ண முடியுமான்றத அது இளைஞர்கள் தான் அதிகமாக பார்க்க வேண்டியது. அப்படி பார்த்தா தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து டெவலப் ஆகும். நம்ம ஒரு ரோல் மாடலை எடுத்துக்கிறதுன்றது ஒரு விஷயம். நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்ன எல்லா திறன்களையும் நம்ம வளர்த்துக்கணும் இல்லைங்களா? இந்த திறன்லாம் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு நம்ம ரோல் மாடலாக மாற முடியும், இல்லாட்டினா மாறவும் முடியாது. அதுக்கு வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக்கே வந்து டிசிப்ளின் தான். பேசிக்கலி அவங்களுக்கு அதை விட இதில் முக்கியமானது தலைமை பண்புக்கு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு பேஷன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, எதில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்றது காது கொடுத்து கேட்கணும். இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி, பேஷன்சி, இந்த பொறுமையும் அங்கே சொல்லுவதை உள்வாங்குவதற்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை தான் ஒருத்தரை மனிதனாக தலைவராக உருவாக்க முடியுது. ஏதோ வந்தோடனே அவர் பேசுகிற நம்ம எதிர்கள் பேசணுன்னா அது எந்த காலத்துலேயும் அது டெவலப் ஆனதாக தெரியல. ஆனால் இந்த பேஷன்சி அண்டு ரிசீவிங் கெப்பாசிட்டி லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து கைண்ட்னஸ் அண்ட் எம்பத்தி. நம்ம ரொம்ப கைண்டாக இருந்துட்டா நம்ம வந்து நம்மளை வந்து இப்போது அவர் ஒரு காலர் சொன்ன மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அது வந்து தலைமை பண்புக்கு எவ்வளோ அவசியமாக இருக்குது? அது வந்து உங்களுக்கு நம்ம தூர்தர்ஷன்லையும் சரி தான், ஆல் இண்டியா ரேடியோலையும் சரி தான் இந்த விடலை பருவன்ற ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. அந்த விடலை பருவன்றது அதில் என்னென்ன நல்லது கெட்டதெல்லாம் போடுறாங்க. அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் கவுன்சிலிங் டாக்டர் மூலிமா கொடுத்தாகணும். இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஏற்பட்டதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், அதுக்கு அந்த இடத்துலையும் செல்ஃப் கண்ட்ரோல் தான் வருது, சுய கட்டுப்பாடு தான் வருது. அப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு மாடலுக்காக ஒரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் இருக்கிறது வந்து அந்த அடல்ட் பீப்புள்னு சொல்கிறாங்க, விடலை பருவம்ன்ற தமிழில் சொல்கிறாங்க. இதில் வருவாங்க அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கோ இல்லை வேறு எதனா டாக்டர் வந்து சொல்லும்போது மாணவர்களுக்கு புரிஞ்சு செல்ஃப் கண்ட்ரோலில் வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நிச்சயமாக. அடுத்து வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்களாம் சரி, ஒரு ஆர்டினரியாக நம்ம ஒரு சாதாரணமாக யாராக இருந்தாலும் நம்ம லைஃப்லேயே கூட ஒரு முடிவை எடுக்கணும், சரியான முடிவை எடுக்கிறதுக்கு டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப அவசியமானது. அது எப்படி நம்ம கற்றுக்கிறது? டிசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்கூல் படிக்கும்போதே பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. டிசிஷன் பேரண்ட்ஸ் எடுப்பாங்க. எந்த ஸ்கூலில் சேர்க்குறது, எப்படி சேர்க்குறது, என்ன புக் வாங்கிக்கிறது, என்ன யூனிஃபார்ம் இருக்குது, என்ன அந்த சேஃப்டி இருக்கா அந்த ஸ்கூலில், மற்றதெல்லாம் இருக்கா, இப்போ அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்களாம் முடி எடுக்கலைன்னா கூட, எடுக்க தெரியலனா கூட மற்றவங்கள கேட்டு செய்கிறாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் வரும்போது இதெல்லாம் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பசங்க வந்து டிசிஷன் மேக்கிங் அதை விட்டால், பேரண்ட்ஸ் விட்டால் நேராக டீச்சர்ஸ் தான் போகுது. குரு தான் முக்கியமான ஆள், அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. எப்படி டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்க, டீச்சிங் மெத்தடாலஜியில் எடுக்கிறாங்க. கற்பிக்க முறையை வந்து எந்த முறையில் சொன்னால் இந்த மாணவர்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்க கிடையாது, தெரியாதவங்களுக்காக எப்படி அவங்களுக்கு உள்ளொன்று அதை சேர்த்துக்குவாங்க, எப்படி உணர்வாங்க, எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்றது அந்த இடத்துல வந்து டிசிஷன் மேக்கிங். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மாணவர்கள் வரும்போது டிசிஷன் மேக்கிங் வந்து சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெல் அடித்தா உள்ளே போகணும், அடுத்த பெல் அடித்ததுன்னா சாப்பாடுக்கு வரணும், சாப்பிட்டோன்னா அடுத்த போகணும். இது வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து ஸ்கூல்லே எடுத்து டிசிப்ளின்னு சேர்த்து வந்துடுது அதில். அப்போ அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அப்போ நம்ம இதுமாரி இப்போ வீட்லேயும் பள்ளிக்கூடத்துலேயும் காலேஜ்லேயும் இளைஞர்களெல்லாம் பார்க்கும்போது முடிவு எடுக்கும்போது முன்னோர்கள் எப்படி எடுத்தாங்க, முன்னாடி எப்படி எடுத்தாங்கன்றது அவங்க திங்க் பண்ணாங்கன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து கரெக்டான முடிவு எடுப்பாங்க.
இல்லைன்னா தவறான முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு உள்ள பிரச்சனைகள்லேருந்து அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸே கூட நம்ம பயன்படுத்தலாம். அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதும் இருக்குது இல்லைங்களா? இல்லை, அவங்க வந்து அது வேறுபடும். அவங்க டிசிஷன் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் சீரியஸாக இருந்ததுன்னா அந்த சூழ்நிலை மாறும். நீங்கள் ஒருத்தருக்கு ஜுரம் வந்துடுச்சு, கீழே வந்து அடிபட்டாருன்னா சுற்றி உள்ளவங்களாம் 1008 அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தண்ணி கொடுங்க, காப்பி வாங்கி கொடுங்க, இதை கொடுங்க, வழி விடுங்க, காற்று வரட்டும், அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் யாரும் செய்ய மாட்டாங்க அந்த சூழ்நிலையில். அப்போது டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது எதிர்காலத்தை சம்மந்தப்பட்டோம், நிகழ்காலத்தில் வந்து இம்மீடியட் சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது டிசிஷனாக எடுக்கணும். அந்த ஃபஸ்ட் எய்டுன்றது வெரி இம்பார்ட்டன்ஸ். எனி ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், மயக்கமாக வந்துடும், ஃபஸ்ட் எய்டு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுது. அப்புறம் பர்மனெண்ட் சொல்யூஷன்ன்றது ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்குறது, அவங்கள சேர்த்து கரெக்டான டாக்டர்கிட்ட விட்டு அவங்கள இப்போ க்யூர் பண்ணி எடுத்துகிட்டு வருதுன்றது. அப்போ டிசிஷன் மேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் டெவலப் ஆகும். அதேமாரி அடுத்தது வந்து இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து அந்த இளைஞருக்கு ஃபோக்கஸ் அந்த சேலரி எவ்வளோ வரும், பேக்கேஜ் எவ்வளோ வருது, அப்போ டிசிஷன் எடுக்காங்க. அப்போ டிசிஷன் எடுக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய ஸ்கில்லு, இந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம், இவ்வளோ கொடுக்குறாங்க, இன்னும் ஸ்கில்லு நம்மளால் டெவலப் பண்ண முடியும், நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம், இன்னொரு கோர்ஸ் படிச்சிருக்கோம், இன்னொரு கம்பெனி போகும்போது சம்பளம் டபுளாக வரும், அதில் க்ளீனாக இருக்காங்க அவங்க. அப்போ வந்து டிசிஷன் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. இது எக்கனாமிக்ஸில் பொருளாதார நிலையை பண்ணுறாங்களா, மற்ற விஷயம்லாம் அதுக்கப்புறம் லைஃப் பிரச்சனை இருக்குது, கல்யாண பிரச்சனை இருக்குது, வீட்டை பார்க்கணும், அப்பா அம்மா பார்க்கணும், நாட்டை பார்க்கணும், இதெல்லாம் இன்டர்லிங்க் தான் அது. அப்போ அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த ஒரு கம்பெனியை நான் சொன்னேன். இது மாதிரி பல விஷயங்கள் அவங்களுடைய அன்றாட சாப்பாடுலேருந்து, அங்கே ட்ரெஸ்ஸுலேருந்து, வண்டியிலேருந்து எல்லாத்துலேயும் வந்து டிசிஷன் மேக்கிங்கிறது அக்கார்டிங் டு சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் எக்கனாமிக் வயபிலிட்டி. நிச்சயமாக அது மாதிரி ஒரு தலைமை பண்புக்கு நம்ம வரணும்னா இந்த க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அது எவ்வளோ அவசியம். ஏன்னா சும்மா ஜஸ்ட்டு என்னோடய வேலையை பார்த்தேன், போனேன் அப்படி மட்டும் இல்லாமல் இது வந்து எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனும் எவ்வளோ அவசியமாக தேவைப்படுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து சில வேலைகளை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக பண்ணலாம், இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் என்னென்ன வந்திருக்கு, அதன் பிரகாரம் வந்து நீங்கள் இந்த எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு பேக்கிங் இப்போ வந்தாச்சு. முன்னாடியாக இந்த பேக்கிங்லாம் கிடையாது, பேக்கிங் ஒரு அதுக்குன்னு ஒரு சைஸ் வந்துச்சு, அதில் என்னென்ன போட்டுக்கலாம் அப்படின்றது வந்தாச்சு. அப்போ அதில் வந்து நீங்கள் அதில் டெவலப் பண்ணக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது இதுக்குள்ளே தான் நம்ம செய்யணும், இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு தெரியும்போது அவங்கள ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லைன் எடுத்துடுறாங்க. சார் தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம் தொலைப்பாலம். மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மையப்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுகிறேன். கேளுங்க சார், உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கங்க. நதி மூலம், ரிஷி மூலம், ஆதி மூலம் ஆராயாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுறவங்களுடைய கேரக்டரையும் உதவி வாங்குறவங்களுடைய கேரக்டரையும் நம்ம வந்து ஆராயணுங்களா? ஆராய்ஞ்சாதான் வந்து நம்ம தலைமை பண்புல நீடிக்க முடியுமா? அதை வந்து எப்படிங்க நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எல்லாம் சொன்னார். அப்புறம் ரிஷி மூலம் அது பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து ரிஷி மூலத்தை பார்க்கணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக விஷயம் தெரிஞ்சவங்க ஒன்று ஒன்றும் பார்க்காம விட்ருவாங்க. ஒன்று ஒன்று பார்த்துட்டே வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்போது அந்த பெரிய வேலை முடிக்கணும்னு சொன்னால் அப்போ அந்த எல்லா மூலத்தையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் பெரிய ஒரு கோயில் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை கம்பெனி கட்டுறதா இருக்கட்டும், எல்லா வகையிலும் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா அடுத்த 100 ஆண்டுகளுக்கு வந்து அது இருக்கணும். அது கல்யாணமாக இருக்கட்டும், இல்லாட்டினா மண்டபமாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியாக இருக்கட்டும். அப்போ எதிர்காலத்தில் எண்ணிட்டு அது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம பார்த்தோங்க. ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து அந்த பழைய காலத்து முறையில் நீங்கள் சொல்கிறீங்க ரிஷி மூலம் பார்க்குறதுன்றது. அந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தா தான் நமக்கு எதிர்காலத்துக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதிர்காலத்தில் இல்லைன்னா அது பார்க்க வேண்டியதில்லை. எதிர்காலம் நல்லா அமையணும், நல்ல கோயில் அமையணும், நல்ல கம்பெனி அமையணும் அப்படின்றபோது எல்லா மூலத்தையும் பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுறோம். அதுக்காக தான் அதை நம்ம பண்ணுறது. அதுக்கு தலைமை பண்பு அவசியம். அதையும் விட்டுறக்கூடாது. அதெல்லாம் கூட்டுங்க. பஞ்சாயத்துன்னு ஊரில் வந்ததுன்னா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் பார்க்கணும். அப்போ தான் பஞ்சாயத்தில் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த என்ன கேஸ் கொடுக்குறோமோ நீதிமன்றத்தில் நீதிபதிகளும் எல்லா விஷயங்களும் கூட்டி கழிச்சு சம்மந்தப்பட்டது
எல்லா விஷயம் கூண்டி கழித்து பார்த்து தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இப்போது க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து புதுசாக ஏதாவது இன்னோவேஷன் பண்ணணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், புதுசாக லேர்ன் பண்ணிக்கிறது, அப்போ அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பேசும்போது எல்லாமே சொன்னீங்க, ஏஐ பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஏஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு எல்லாரோடைய லைஃப்லேயுமே அப்படின்னு சொல்லலாம். ஏஐ பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் ஏஐ பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, அது வந்து நம்ம எப்படி நம்மளுடைய லைஃப்பில் இந்த மாதிரி தலைமை பண்புகளில் நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது அந்த நுண்ணறிவை பொறுத்த வரைக்கும் அதை ஒன்று மறந்துடாதீங்க, நம்ம போட்டது தான் அதை நமக்கு திருப்பி சொல்லுது. டேட்டா எல்லாமே நம்மளோடது தான், எல்லா டேட்டாவும் நம்மளோடது தான். அது ஒருங்கிணைத்து கொடுக்குது, அவ்வளோதான். அது ஒருங்கிணைத்து நம்ம அதுக்கு ஆர்டர் கொடுத்தோம்னா, எல்லாம் அதுக்கு வேண்டிய அந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம்னா, அது ஒருங்கிணைத்து ஒரு ஆலோசனை, அதுதான் வழின்னு கிடையாது, ஆலோசனை. நம்ம இந்தியாவில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இன்னும் வந்து நீங்கள் 80% மேலே 60% பீப்புள் வந்து வில்லேஜில் தான் இருக்காங்க. அவங்க அந்த வழியை தான் பார்ப்பாங்க. அப்போ டவுனில் உள்ளவங்க மட்டும்தான் ஆர்டிஃபிஷியலை பார்த்து அதை கேட்டு அது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் திறமையாக செய்வதுக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய ஐடியா, நமக்கு தெரியாத ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் திறமையாக செய்கிறதுக்கும் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜென்ரல் பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் ஒரு 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 சேடு நியூஸ் என்னென்னா, வருத்தமான விஷயம் என்னென்னா, சில பசங்கள்லாம் அதில் கேட்டு சூசைட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அது கொடுக்குற அட்வைஸுக்கு. இப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பை பார்த்துட்டு போய் எங்கே போய் வந்துடுறாங்க, அது மாதிரி இருக்காங்க. அதனால் வந்து அது சில தவறுகள் இருக்கும். அது 10% 90% கைடு கரெக்டாக இருக்கும். ஆனால் எடுத்துகிறவங்களோட சூழ்நிலைகள், அவங்க எடுத்துக்கிற முறைகள், எதுக்காக எடுத்துக்கிறாங்க, அதில் டெவலப் ஆக முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, கல்யாண மண்டபம், கல்யாணம் பண்ணுறவங்க, கல்யாண மண்டபத்தில் இருக்கவங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே இன்னோவேஷன் தான். ஒவ்வொரு இடத்துலையும் காஸ்ட் ரிடக்ஷன் பார்ப்பாங்க. சார் எங்களுக்கு இதுக்குள்ளே முடித்தா நல்லாயிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் வச்சுருப்பாங்க. இவ்வளோ வந்து பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் வச்சுருப்பாங்க. இல்லை எதுவுமே இல்லை இப்படி செய்யலாமா, அதுக்கும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மேரேஜின்றது ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பாடு மீந்து போகாமல், பொருள் இதுவாகாத, தப்பு நடக்காமல், கலாட்டா நடக்காமல், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய, கல்யாண சத்தத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய வரக்கூடிய ஆளுங்களுக்கு வேண்டிய வசதிகளை இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ்லாம் பண்ணேன். சார் இப்படி பண்ணுங்கள், இப்படி போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், ரிசப்ஷன்லாம் இப்படி வைங்க, பேக்ரவுண்ட் வந்து எலக்ட்ரானிக் போர்டு வைங்க, இல்லாட்டினா இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார். இவங்களுக்கு அது கிடச்சிதுன்னா நல்லது. வேறு யார் சொன்னாங்கன்னா அது வசதி இருந்தால் அவங்க பண்ணுவாங்க, வசதி இல்லைன்னா அவங்களே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இன்னோவேஷன்ன்றது டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ரொடக்டிவிட்டி தான். அந்த இன்னோவேஷன் வந்து ப்ரொடக்டிவிட்டி வர நேரத்தில் தானும் டெவலப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். தனி மனிதன் எப்படி இருக்கணும், நம்ம சொன்ன முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையிலேருந்து ஒழுக்கம் வரைக்கும் பார்த்துட்டோம், அதுலேயே இருக்குது. அதில் இன்னோவேஷன் வரணும். இன்றைக்கி எவ்வளோ டீசெண்டாக நடக்கணும், எப்படி இருக்குது, க்ரௌட் ஆகிடுச்சு, மக்கள் தொகை அதிகமாகி போச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு மறுபடியும் வந்து டைரி தான் வருது, பிளானிங் தான் வருது. அப்போ பிளானிங் வரும்போது இன்னோவேஷன்ன்றது இன்றைக்கி ஏஐ சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் அது எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தெரியல. அது நிறைய பேருக்கு இன்றைக்கும் பட்டன் சிஸ்டம் வந்து வில்லேஜெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஈவன் டவுன்லேயே இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க கூட ஒன்று இதை வச்சுக்கிறாங்க, ஒன்று அதை வச்சுக்கிறாங்க. நேர மேலாண்மையை கரெக்டாக தெரிஞ்சவங்க அதில் ஆளை பேசுகிறாங்க, அது கிளியராக வாய்ஸ் கேட்கும், கிளியராக அதை பண்ணுறாங்க. அதையும் பண்ணுறாங்க, இதையும் பண்ணுறாங்க. இந்தியா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்சடாக இருக்கும். அதில் வந்து இன்னோவேஷனை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது பார்க்குறோம். பட் இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஏன்னு சொல்கிறோம், ஒரு இன்னோவேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நிறைய அதை பற்றி கற்றுக்க வேண்டிய விஷயமும் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாருமே ஏஐ அப்படி மாதிரி போயிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பின்தங்கி இருப்போம்.
இல்லைங்களா? ஸோ அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காகவாவது நம்ம அதை கற்றுக்கிட்டாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்து ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஏஐ ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வருது. அதில் வந்து அந்த யாருக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு. ஆமாம். இப்போ ரெஃபரன்ஸ் புக்கை இப்போ நீங்கள் சொல்லும்போது நம்ம வந்து டைமை வந்து ஷார்ட்டாக டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வந்து நம்ம அலைய தேவையில்லை, ஈஸியாக ஒரு விஷயம் நம்ம உட்காந்த இடத்துலேருந்து கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு சரியான கீவேர்ட்ஸ் இந்த ப்ராம்ப்டெல்லாம் சொல்கிறாங்க. அது உங்களுக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக சொல்ல தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அது கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதே நம்ம கற்றுக்கணும். இல்லை, 2 வழி இருக்குது. இதே நாங்கள் சொன்ன இந்த டெலிஃபோன், இந்த ஃபோன் தான் எப்படி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், கிராமத்தில் பட்டன் சிஸ்டம் இருக்கோ அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன தேவைன்றது அந்த ஏஐயில் வந்து அவன் ஒன்று கொடுத்தோம்னா எல்லா விஷயம் வெளியே வந்துடும். அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் செயல்படணும். இது ஒரு வழி. இன்னொரு வழி, இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னு சொன்னால் இது இண்டிவிஜுவல். சரி, இது கேள்விப்பட்டோம், இது மாதிரி செஞ்சிடலாம், நம்ம ஊர் பழக்கம் பற்றி இருக்குது, அதில் அடாப்ட் ஆகிற மாதிரி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு இருக்கு. அதே ஒரு ப்ரொடக்டிவிட்டி கம்பெனி வரும்போது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க, இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியணும். அந்த இது எல்லாமே இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஏஐ. மனிதன் என்ன அங்கே கொட்டினானோ அதே தான் வரும். இன்னும் வந்து நிறைய பேர் கொட்டியிருப்பாங்க, அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பக்காவாக இதாக உங்களுக்கு அப்படின்றது. இன்றைக்கி வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், யாரும் நேரடியாக டைப் பண்ணுறதில்ல, வாய்ஸ்லேயே சொல்லிடுறாங்க, அது டைப் பண்ணி கொடுத்தது. கையில் எழுதுகிறாங்க, அதை வச்சு ஸ்கேன் பண்ணால் உடனே வந்து பிபிடியில் மாறி லெட்டர் ஃபார்மேட் வந்து டைப்பே பண்ணல. வாய்ஸ் மோடில் இது மாதிரி வந்தால் கன்வென்ஷன் வந்து நிறையா வந்தாச்சு. இது ஒரு அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அதுவும் ஏஐயில் தான் வருது. அதுவும் இப்போ பிகினிங்கில் ஏஐயில் தான் வரும். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா வரணும்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஏஐலோ அவங்களுக்கு இதுக்கு இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸுக்கு கம்ப்யூட்டருக்கு கொடுத்தோம்னா அது வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருது. இப்போ யார் இங்கிலீஷ் படிக்கிறாங்களா கிராமர் படிக்கிறாங்க தெரியாது, அது பண்ணி கொடுத்தோன்னா கையெழுத்து போட்டு படித்து பார்க்குறேன் வரல சொல்லி காமிச்சு விட்டுறாங்க. இது வந்து இதுக்கு தான் உங்களுக்கு வந்து இனோவேஷன். இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட்டு வந்து இனோவேஷன். இந்த லெட்டர் வந்து டிக்டேட் பண்ணோம், பிஏ வந்து எழுதணும், டைப் பண்ணி கொடுக்கணும், கரெக்ஷன் பண்ணோம், இந்த வேலை நின்று போச்சு. ஏஐ வந்தோன்னு கரெக்டாக என்ன வேணுமோ எழுதி கொடுத்துட்டோம்னா அது எல்லாம் அடித்து கையில் கொடுத்தோம், கைட்டு போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, அது மெயிலே போயிடும். ஸோ தீஸ் ஆர் த டெவலப்மெண்ட். அண்ட் வாட் ஃபார் டெவலப்மெண்ட் ஃபார் த இண்டிவிஜுவல் ஆர் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கணும். அது வந்து சில பேர் சொல்கிறாங்க இப்படி வேலை போயிடுமா, அது வந்துடுமா, கம்ப்யூட்டர் வரும்போது அப்படி தான் சொன்னாங்க, அப்புறம் அடாப்ட் ஆகிட்டாங்க, அதில் தான் வேலையாகி போச்சு. இப்போ இதுக்கும் வராங்க, இதுக்கும் அடாப்ட் ஆகிடும், இது ஒன்றும் ப்ராப்ளம். இது பெனிஃபிட் தான், எல்லாம் ஒரு நல்லதுக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நிச்சயமாக சார், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. டைரி எழுதுறதுல ஆரம்பித்து ஒரு பழைய விஷயத்துலேருந்து இப்போ ஏஐ வரைக்கும் என்ன நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணுன்றத, தலைமை பண்புகள் நம்ம எப்படி நமக்குள்ளார வந்து வளர்த்துக்கணுன்ற விஷயங்களை நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நேர்களை இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிடி புதுச்சேரி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் திரும்பவும் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you.